பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். தமிழகத்தின் கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி என ஆந்திர அமைச்சர் சத்யகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் நாகேஷ்குமார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். 2026 தேர்தல் தமிழ் பண்பாட்டையும் தாய்மொழியையும் பாதுகாக்க மேற்கொள்ளும் கொள்கை போராட்டம் என சிவகாசியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிக்கான தேர்தல் மண்டல பொறுப்பாளர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிக்கான தேர்தல் பணிமனையை தேர்தல் மண்டல பொறுப்பாளர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். தொடர்ந்து சிவகாசியில் நடைபெற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய தங்கம் தென்னரசு, தயாராக உள்ள களத்தில் விளையப் போகும் வெற்றி நம்மை நோக்கி காத்திருக்கிறது என்றும் அந்த வெற்றியை நமக்காக பெற்றுத்தர வேண்டிய செயல் வீரத்துடனும் விவேகத்துடனும் வெளிப்படும் போது வெற்றி நிச்சயம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து சிவகாசி தொகுதியில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து எடுத்துரைத்த அவர், இந்த தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல, தமிழ்நாட்டின் கொள்கைக்கும் டெல்லியின் கொள்கைக்கும் இடையே நடைபெறும் மாபெரும் போராட்டம் என குறிப்பிட்டார். அந்த வெற்றியை நமக்கு ஈட்டி தருவதற்கான செயல் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. அந்த செயல் களத்திலே வெளிப்படுகிற போது, அதுவும் வீரத்தோடு வெளிப்படுகிற போது, விவேகத்தோடு வெளிப்படுகிற போது வெற்றி நமக்கானதாக இருக்கிறது. நம்முடைய வேட்பாளர் அசோகன் அவர்களுக்காக இருக்கிறது. இந்திய வரலாற்றில் பேரரசர் அசோகனுக்கு ஒரு இடம் இருக்கிறது. அசோகன் பெற்ற வெற்றிகள், களத்திலே பெற்றிருக்கக்கூடிய வெற்றிகள், அதை தாண்டி அசோகர் என்ன நாட்டிற்காக செய்தார் என்பதுதான் பாடப்புத்தகங்களிலே இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கப்படுகிறது. கலிங்க போரிலே அசோகன் பெற்ற வெற்றியை கொண்டாடுவதை காட்டிலும் அசோகன் சாலை ஓரத்திலே மரங்களை நட்டார், ஆங்காங்கே சாலைகளை அமைத்தார், ஆங்காங்கே நீரூற்றுக்களை உருவாக்கினார் என்பதுதான் இன்றைக்கும் பள்ளியிலே படிக்கக்கூடிய இளம் பிஞ்சுகளுடைய மனதில் அது ஆழமாக பதிந்தது. தொண்டாமுத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த கோவை மாவட்ட வளர்ச்சி நாயகன் SP வேலுமணி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் SP வேலுமணி கோவை பேரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் மாருதி பிரியாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த வேட்புமனு தாக்கலின் போது உடனிருந்த பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்கள் சந்தித்தார். அப்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ள கோவை மாவட்ட வளர்ச்சி நாயகன் SP வேலுமணி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும், எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பிறகு மெட்ரோ திட்டத்தை கோவையில் செயல்படுத்தியே தீருவோம் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து பாஜக சார்பில் வரும் 9ஆம் தேதி முதல் பிரச்சாரத்தை துவங்க உள்ளதாக தகவல் தெரிவித்த அவர், தமிழ்நாட்டில் தேவையான இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க நண்பர்கள் நீங்க கேட்கும்போது தொண்டர்கள் சொன்னாங்க 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் சொன்னாங்க. அதை விட பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஒரு ஜெயிச்சு வரணும். காரணம், மறுபடியும் நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, அண்ணன் SP வேலுமணி அவர்கள் உயரிய பொறுப்பில் அமர்ந்த பிறகு கோயம்புத்தூரினுடைய வளர்ச்சி பணிகள் அடுத்த கட்டம் போகணும். நிறைய தடையா இருக்கு. அதற்காகத்தான் எல்லாம் வேலுமணி அண்ணன் கூட நின்று கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூருடைய வளர்ச்சி அண்ணன் மட்டும்தான் உறுதி செய்ய முடியும். அதனால் நிச்சயமாக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அங்கே இப்பதான் மாநகரத்துக்குள்ள அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய CM வந்திருந்தாங்க. அண்ணன் SP வேலுமணி அவர்கள் இங்க தாக்கல் செய்திருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்கள் தாக்கல் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பெரிய வெற்றி தொண்டாமுத்தூர்ல உறுதி. அண்ணன் சொன்னது போல 11க்கு 11, எப்படி போன முறை 10க்கு 10, இந்த முறை 11க்கு 11 உறுதியாக கோயம்புத்தூர் பகுதியில் வெற்றி பெறும். கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் செந்தில் பாலாஜி இன்று தனது ஆதரவாளர்களுடன் மேளதாளம் முழங்க கோவை மத்திய மண்டல அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திமுக தேர்தல் அறிக்கை அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்.
கோவை வடக்கு தொகுதியில் ராஜஸ்தான் முதலமைச்சர் பாஜக அண்ணாமலை முன்னிலையில் வேட்பாளர் வானதி சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் இன்று தனது வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்தார். இந்த வேட்புமனு தாக்கலில் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா, பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக வடவள்ளி லாலி ரோடு அருகே இருந்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களுடன் ஊர்வலமாக வந்த வானதி சீனிவாசன் தடாகம் சாலையில் அமைந்துள்ள வேளாண் பொறியியல் துறை அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் வாணிலட்சுமி ஜெகதாம்பாளிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.